நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த 1 1/2 வாரமா பார்த்தீங்கன்னா, நம்ம சோசியல் மீடியாவை ஆக்கிரமிச்சது மிஸ்கினும் அவருடைய ஆபாச மேடை பேச்சும் தான். அவரை எல்லாரும் போட்டு கழுவி கழுவி ஊத்திட்டாங்க. சில பல நடிகர்கள் மேடையிலேயே அவர கடுமையா கண்டனம் தெரிவிச்சு பேசிட்டாங்க. எல்லாத்துக்கும் மேல பத்திரிக்கையாளர் சங்கமே இனிமே மிஸ்கின் மேடை ஏறக்கூடாது, அவர் மன்னிப்பு கேட்காத வரைக்கும் அப்படின்னு சொல்லி கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அதை முன்னிட்டு மிஸ்கின் அவர்கள் பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறன் தயாரித்து வெளியிடுற பேட் கேர்ள் படத்தோட ப்ரெஸ் மீட்டில் கலந்துக்கிட்டு பகிங்கரமாக மன்னிப்பு கேட்டார். ஆனால் அந்த மன்னிப்பு கேட்குற துணியும் பார்த்தீங்கன்னா, திருக்குறளில் காமத்து பால் இல்லையா, நான் அன்னைக்கு பேசும்போது நீங்களும் தானே கை தட்டினீங்க, ஏன் சூப்பர் டீலக்ஸில் கெட்ட வார்த்தை இல்லையா அப்படின்னு ஏதோ வேண்டாம் வெறுப்பாக மன்னிப்பு கேட்ட மாதிரி இருந்துச்சு. மற்றவெல்லாம் பேசுகிறான், அவங்கெல்லாம் விட்டீங்க, என்னை மட்டும் ஏன் அப்படி கண்டனம் தெரிவிக்க வைக்கிறீங்க, அது மட்டும் கிடையாது நீங்கள் தானே கை தட்டினீங்க ரசித்து அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒரு வழியாக பகிங்கர மன்னிப்பு கேட்டார். நான் என்னை மன்னித்து விடுமாறு கேட்கிறேன், உங்களை கடவுளாக்குகிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கே உரிய அந்த ஒரு சர்க்காஸ்டிக் டைலாக்ஸோடு பேசிட்டு போயிட்டார். ஆனால் இப்போது அவருடைய ஒரு காலத்தில் தம்பியாக இருந்த நம்ம புரட்சி தலைவர் நடிகர் விஷால்கிட்டையே இந்த மாதிரி மிஸ்கின் பண்ணிட்டுருக்காரு, இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா, சரி நீங்கள் தான் பேசிக்க மாட்டீங்க, இதை பற்றி நீங்கள் என்ன தான் நினைக்கிறீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு விஷால் அவர்கள் நெத்தியடி பதிலாக ஒன்று சொல்கிறாரு. எனது மிஸ்கின் அப்படி பேசிட்டு தப்பு பண்ணிவிட்டு உடனே மன்னிப்பு கேட்டாரா? கரெக்டு தானே, ஏன்னா அவர் எப்போயுமே இதுதான் பண்ணுவார், ரொம்ப கீழ்த்தரமாக அசிங்கமாக பேசிடுவார், தப்பு பண்ணிடுவார், அப்புறம் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு வருவார். இதெல்லாம் அவருக்கு ஒன்றும் புதுசு கிடையாதுங்க, நாம்ளாம் பல வருஷம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னவர் அவர் என்னமோ பேசிட்டு போட்டுங்க, கெட்ட வார்த்தை பேசிட்டு போட்டும், ஆபாசம் பேசிட்டும், எல்லாமே அவருது, சரக்கு அடிக்கிறது தப்பு இல்லை அப்படிலாம் பேசிடும், அவரோட பர்சனல். ஆனால் இளையராஜா ஐயாவை அவன் இவன்னு உரிமையில் பேசுனதை மன்னிக்கவே முடியாது. இளையராஜா ஃபேமிலியும் நாங்களும் ஒரே ஃபேமிலி மாதிரி, இவனும் பவதாரணி கார்த்திகை சாதன் நாங்களாம் ஒரே ஃபேமிலி. ஸோ அப்படி இருக்கும்போது இளையராஜா ஐயா ஜீனியஸ், அவரை அவன் இவன் பேசுறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது. மிஸ்கின் பேசுனது எனக்கு அதுதான் பயங்கர கோபம் அப்படின்னு சொல்லி மிஸ்கினை விஷாலும் அவர் ஸ்டைலில் வெளுத்து வாங்கியிருக்காரு. ஸோ அன்பு தம்பி விஷால் மிஸ்கினை போட்டு புலந்ததால் மிஸ்கின் ஏதாவது எதிர்வினை ஆற்றுவாரா இல்லையா அப்படிங்கிறத இன்னும் ஒரு சில நாட்கள் அல்லது ஒரு சில வாரங்களில் பொறுத்திருந்து பார்ப்போம்.